Hi friends, இந்த வீடியோவில் வந்து black effect எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக சொல்லித்தரேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு வீடியோவை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு. எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி CapCutன்னு இருக்கும். அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி. வீடியோ மேலே கிளிக் பண்ணி கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டூப்ளிகேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த டூப்ளிகேட் ஆன கிளிப்பு மேலே கிளிக் பண்ணி கீழே வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஓவர்லே ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓவர்லே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து கீழே வந்து போயிடும். இப்போ இந்த கீழே போன வீடியோவை வந்து ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டில் வச்சுருங்க. கீழே இருக்கிற வீடியோவை டச் பண்ணி அதில் இருக்கிற வால்யூம் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா ஏற்கனவே மேலே இருக்கிற வீடியோவில் வந்து ஃபுல்லாக வால்யூம் இருக்குது. கீழே இருக்கிற வீடியோவில் தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக்லேயே வச்சுருங்க. கீழே வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரிமூவ் பிஜின்னு இருக்கும், அதாவது ரிமூவ் பேக்ரவுண்ட். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிமூவல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளிப்பை கிளிக் பண்ணி கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட் கிளிக் பண்ணிட்டு -39 வச்சுருங்க. சேச்சுரேஷன் வந்து -33. அடுத்து வந்து பிரில்லியன்ஸ்னால் எக்ஸ்போஷருன்னு இருக்கும், இல்லைன்னா பிரில்லியன்ஸ்ன்னு இருக்கும். அது வந்து -10 வச்சுருங்க. ஷார்பன் 24 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். லைஃபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரோபோஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபில்டரை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க.